சொல்லிட்டு இருக்க? டேய் இது புது கதைலடா, ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்கிற பழைய கதை. எல்லாம் சொல்றேன், ஏன் நம்ம குடும்பத்தோட மன நாரி போயிடும். டேய் என் வைஃபை பத்தி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் அது உனக்கு வைஃபா? அப்பா நான் விளையாடலப்பா, நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான்ப்பா. அது மட்டும் இல்ல, இது கல்யாணம் மாதிரி ரோகிணி பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். மா இத்தனை நாளா அதுதான்மா நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கி தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா நான் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தாப்பா பேசுறேன். இதுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னேன்ல. நம்ம கிருஷியா சொல்ற? டேய் அவன் இதோட புள்ளதான்டா. ஏ மீனா, நீ தானே அந்த பையனை? எப்படி ஆண்டி பொறுப்பாக முடியும்? இவன் ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்காமா. டேய் நான் சொல்றேன், அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உண்மை இதையெல்லாம் மறைச்சுதான் என் பையனை கல்யாணம் பண்ணிருக்கல நீ? என்னடி சொல்ற? அவன் இத்தனை நாள் சொல்லாத உண்மையை இப்ப நான் சொல்றேன். அக்காவா? ஆமா ஆண்டி. அங்கிள் நான் உண்மையதான் சொல்றேன். கல்யாணியை ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அங்கிள் பார்த்தேன். கிருஷி அக்கா குழந்தைதான், என் குழந்தை இல்ல அங்கிள். இது பொய் சொல்லுது பாது, பொய் சொல்லுது, பொய் சொல்லுது பாது, பொய்ப்பா பொய்ப்பா, அத்தனை பொய்ப்பா. இது சொல்ற எல்லாமே பொய்ப்பா. இது நம்ம போய் சாதாரணமா சொன்னா மொபைல இருந்து வர வைக்கணும். அப்படியாக்கா? நான் இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு தான்க்கா வந்தேன். என்ன விஷயங்க? நான் இன்னும் 2 இடத்துல பூ கொடுக்கணும். அதெல்லாம் எதுவும் புரியல. யார் யார் எப்படிப்பட்டவங்க, உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். அது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். நீட்டு கஸ்டமர்ஸ் கம்மியா இருக்கானல, ரேட்டும் அதிகமாக்கல, எல்லாம் கரெக்டா தான் பண்றோம். ஆனாலும் ஏன் கூட்டம் வரல? வந்துருச்சு. காம்படிஷன் அதிகமாயிட்டே போகுது. நிறைய பேர் ஈகோ மாசத்துல இருந்து salary கொஞ்சம் ஏத்தி கேட்கலான்னு இருக்கோம். Are you kidding guys? திடீர்னு வந்து கொஞ்ச நாள் போட்டு போய் வர்க் பாருங்க. இல்ல மேடம், நம்ம ரெஸ்டாரண்ட் முடிவு பண்ணிட்டோம். என்னப்பா திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க? சம்பளம் தரீங்க, அதை வச்சு நாங்க எங்க ஃபேமிலி ரன் பண்றோம். இதுல எங்களுக்கு என்ன காம்படிஷன்? உங்களை மாதிரி பண்ணுங்க. இப்போ ஒர்க் பண்ண வரைக்கும் salary மேடம். உங்க அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணி சொல்றேன். சாட்டர்டே வந்து கிளம்பி போயிட்டாங்க. இதான் ரவி, இப்ப நம்ம சிச்சுவேஷன். நீங்க வரி பண்ணிக்காதீங்க. கூலா பேசுறேன். முதல்ல அவன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கண்டிப்பா யோசிக்கிறேன். ஒரு முக்கியமான இல்ல அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். பழகுள்ள நீ வீட்டுக்கு வா. ஹலோ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். சரி ஓகே. இந்த மீனா வர வர ஆமாமா, என்னையும் அவர் தான் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு. என்ன விஷயமா? எனக்கும் தெரியல. வாஷியம்மா, ஒரு நல்ல விஷயம் தாமா, ஆனா அவன் ஒத்துப்பானான்னு தான் எனக்கு தெரியல. நீ தான் எனக்கு. நீ என்ன பேசணும்? மனோஜ் கொஞ்சம் பேசணும். முதல்ல இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். என்னது தத்து கொடுக்கணுமா? லண்டனுக்கு சொல்லிருக்காங்க. மனோஜ் தான் தத்து கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 25. எனக்கும் பெரிய உதவியா இருக்குமா. கிருஷிக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும். ஏண்டா பினான்ஸ் இருக்கு, 6 லட்ச ரூபாய் டீல் இருக்கு, 3 லட்ச ரூபாய் ஷோரூம் செலவுக்கு. அப்புறம் கிருஷ்ண வித்து தான் நீங்க உங்க கடனை எல்லாம் அடைக்கணுமா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அவன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, வரப்போற பணத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். இப்படி ஒரு வாங்க ரவி.
வேலையில இருக்கேன்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் விட்டுட்டு உடனே வீட்டுக்கு வா. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னாலே மனோஜ் தப்பு பண்ணாதானே சொல்வாரு. அதனாலதான் கேட்டேன். அதே முத்து வந்து சொல்றேன் நானு. அதுக்குள்ளார ஆளாளுக்கு ஒரு முடிவுக்கு வராதீங்க. அப்பா நான் சொன்ன விஷயத்த முத்துக்கிட்ட நீங்க தான் பேசணும். அவன் கோவத்தை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பிசினஸ்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ நம்ம வீட்டுல எத்தனை நாள் இருப்பான்? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அந்த மனோஜ் கொஞ்சமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பேசணுமா? ஆமா நம்ம கிருஷி இருக்கால. இருடா. டேய் என்னடா? இந்தாங்க. என்னடா ஆச்சு? முக்கிய நான் சொல்ற விஷயத்தை கேட்க வெளில நேரங்க வந்துடவும் கூடாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேசணும்டா உனக்கு? எதுக்கு எல்லா கதையும் மூடுற? சொல்றேம்மா. பொறுமையா இருங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்றா? டேய் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இருடா. நீ சொல்றது இருக்கட்டும். முதல்ல நான் சொல்றது. லண்டனுக்கு போனா அவன் லைஃபே நல்லா இருக்கும்ல. அதனால தான் அவனை தத்து கொடுக்கலான்னு நானும்.